வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ரிவெஞ்ச் லவர் அப்படின்ற ஜாப்பனீஸ் ட்ராமா பார்க்க போறோம். எபிசோட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹீரோயின் குட்டி வயசுல இருக்கப்ப காட்டுறாங்க. பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றான்னா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாத்தீங்களா நான் பக்கத்துல நாய்க்குட்டியும் வரைஞ்சிருக்கேன். நான் பெரியவளா ஆனதும் நான் ஒரு வீடு வாங்கி நாய்க்குட்டி கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னது. உங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ மட்டும் தனியாவா இருக்க போற? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, உனக்குன்னு ஒரு பார்ட்னரை நீ வந்து ட்ராப் பண்ணிக்கோ. பெண்களோட சந்தோஷம் அவங்களோட திருமண வாழ்க்கையில தான் இருக்கு. உன்னோட பார்ட்னரை நீ பெரியவளா ஆனதும் கரெக்டா சூஸ் பண்ணு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட அப்பாவையும் என்னோட 20 வயசு மேலதான் மீட் பண்ணி நான் ஹாப்பியா வாழ்ந்துட்டு வந்தோம். பெரியவளா ஆன ஹீரோயின் இதெல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. பேர்ட் லெஃப்ட் அப்படின்ற கம்பெனில ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நினைக்கிறா அப்படின்னா, நான் என்னோட 20 வயசுல என்னோட பாய் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். இப்போ நான் டேட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. இந்த வருஷம் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பாப்போம். ஹீரோயின் பக்கத்துல ஒரு பையன் வந்து நிக்கிறான்ல, அவன் தான் பாய் ஃப்ரெண்ட். என்ன இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு. கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கேன், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆஃபீஸ்ல நல்லா ஹாப்பி மூட்ல இருப்பா. அப்போ ஒருத்தி வருவா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியும் இன்னைக்கு உங்களோட 3rd லவ் ஆனிவர்சரி தானே. ஆமா, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் எப்பயும் போலதான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. பார்ட்டி பண்ணலான்னு வீட்டுல குக் பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன ஹாப்பியா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசுறான் அந்த பாய் ஃப்ரெண்டு. ஹாப்பியா தான் இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொன்னல மேரேஜ் பண்ற மாதிரி ஐடியா இருக்குன்னா நான் கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு. இதோட 3 இயர்ஸ் ஆகுது, நீ எப்போ சொல்லலான்னு இருக்க, அதை பத்தி எதனா அப்படின்றப்போ, ஓ நான் அப்படி சொன்ன, நான் உன்கிட்ட அப்படி சொன்னது கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கடைக்கு கிளம்புறான். ஹீரோயினுக்கு முகமே மாறிடும். குக் பண்றதுக்கு இந்த க்ரீமை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு கால் பண்ணுவான் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு. அவன் காலை பிக் பண்ண மாட்டான். சரி நம்மளே போய் வாங்கிடலாம்